ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் வந்து ஹவு டு ஸ்டோர் தி வேல்யூஸ் இன் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எப்படி வந்து அப்பன் பண்ணுறது, எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம 1 or more வேல்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இன்பிட்வீனில் எப்படி வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோட எவ்வளோ வேல்யூஸ் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கிறது, சம் ஆஃப் வேல்யூஸ் அண்டு மேக்ஸிமம் ஆஃப் எலமெண்ட், மினிமம் ஆஃப் எலமெண்ட் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா இதில் ஷார்ட்டிங் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு ஆக்சஸ் த லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்ற டாப்பிக்கை வந்து நம்ம பார்ப்போம். ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு இங்கே கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்ப்போம் இப்போ. ஸோ பிரிண்ட் ஆஃப் எல் டாட் ஷார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ நான் வந்து என்னன்னா நான் நார்மலாக நீங்கள் வந்து எல் டாட் ஷார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்து அந்த கீவேர்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை ப்ரொவைட் பண்ணும். ஆனால் நான் பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்கும்போது அந்த இதுக்கு வந்து நன்னுன்ற ஆன்சரை ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா நம்ம பிரிண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்னென்னா நன்னுன்ற வேல்யூ வரும். அதுக்காக தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் பிரிண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அவுட்புட் ஃபங்க்ஷனை நான் கொடுத்துட்டு எப்படி ஆன்சர் வருதுன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இன்டராக்டிவ் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நன்னுன்றது வந்திருக்கு. நான் வந்து எப்போவுமே ஒரு எரர் வரும்போது அந்த எரர் வந்து எப்படி வருது, என்ன ரீசனுக்காக அந்த எரர் வருது அப்படின்றத நம்ம படிச்சிட்டாவே யூ ஆர் த ஒரு பெரிய ப்ரோக்ராமர். நீங்கள் தான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கலாம். பெஸ்ட்டு ப்ரோக்ராமராக ஆகணும் அப்படின்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கற்றுக்கும் போது தான் நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அதனால் இங்கே பைத்தானில் என்னென்னா எரர்ஸ் வரும். நம்ம எரரையே ஒரு டாப்பிக்காக படிப்போம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். ஸோ அதை பார்க்கும்போது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்லாம் வந்து நம்ம பைத்தானில் வந்து அக்கர் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு பீன்ற ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வேர்டுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நேம் எரர், நேம் பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஏன்னா நான் அந்த பீக்கு நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு நன்னுன்ற வந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒர்க்கு வந்து பர்ஃபார்ம் ஆகிருக்கும். பட் நம்ம அந்த ஆன்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பிரிண்ட் கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்து பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஆன்சருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் எல்லுன்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ண வேல்யூ வந்து நான் கேட்குறேன். ஸோ அடுத்து என்னென்னா ரிவர்ஸும் சேர்த்து பார்த்துரும். எல் டாட்டு ரிவர்ஸ் ஆஃப் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் எல் கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆன ஆன்சர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு F5 வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிஏ வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ அந்த எரர் வந்து வராது. ஸோ இப்போ F5 கொடுக்குறோம், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ see the answer. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, நான் பிரிண்ட்டுக்குள்ளே எல் டாட் ஷார்ட் கொடுத்ததுனால அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக எனக்கு நன்னுன்ற ஆன்சரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் எல் கொடுத்து நான் வந்து ஷார்ட் பண்ண வேல்யூவை வந்து நான் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியும். ஃபஸ்ட்டு மினிமம் எலமெண்ட்டில் நமக்கு என்ன வந்துச்சு, 25 வந்திருக்கா. ஸோ இப்போ ஷார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆன்சர்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு வரும். 1 2 3 அந்த ஆர்டரில் வரும். ஓகேவா, நீங்கள் இதுவே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக ஏபிசிடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஏபிசிடி அந்த ஆர்டரில் வந்து நமக்கு ஆன்சர் வரும். இப்போ 25 34 நான் வந்து 2 வேல்யூ டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 45.5 நெக்ஸ்ட்டு இன்னொன்று கொடுத்துருக்கோம். அது ரெண்டுமே சேர்ந்து அடுத்தடுத்து வந்திருக்கும். ஏன்னா லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலௌட் இன் லிஸ்ட்டு. இப்போ நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், எல் டாட் ரிவர்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் கீவேர்டு என்ன பண்ணும், அப்படியே நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு எடுத்துகிட்டு வரும். இது வந்து இந்த ரிவர்ஸ் கீவேர்டு மூலமாகவும் நம்ம இந்த டிசெண்டிங் ஆர்டரில் ஆக்சுவலாக டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்துகிட்டு வராது, இது அப்படியே வந்து பேக்வேர்ட்லேருந்து நமக்கு ஆன்சரை எடுத்துகிட்டு வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா பாலிண்ட்ரோம் ஆஃப் அ நம்பர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லி இன்டர்வியூவில் இருக்கட்டும், இல்லை நீங்களே வந்து நம்ம சப்ஜெக்டிலே வந்து லேபில் பார்க்கும்போது பாலிண்ட்ரோம், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி பார்த்துருப்போம். அதில் பாலிண்ட்ரோம் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ரிவர்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ரிவர்ஸ் கீவேர்டு இல்லாமல் ஒரு ஃபார்முலா கொடுத்து பண்ணலாம். ஓகேவா, அது வந்து நம்ம இப்போ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்லைசிங் ஹவு டு ஆக்சஸ் தி லிஸ்ட் எலமெண்ட். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்லைசிங்கிறது அந்த டாபிக் நேமு, அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து கோலன் வந்து யூஸ் பண்ணுவோம்.
இப்போ நான் இந்த வேல்யூ 45.5 வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். print of L of 45 இங்கே பாருங்கள், இது 12 0லேருந்து இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது 1, 45.5 என்ன நம்பர் 2ல் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 45.5 வரும். இப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நான் L of -1ன்றதை ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ என்ன வேல்யூ நமக்கு எடுத்துகிட்டு வரோம், 67ன்றதை நமக்கு எடுத்துகிட்டு வரோம். இப்போ நம்ம ஆன்சரை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம நிறைய வாட்டி நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் திரும்ப திரும்ப ரன் பண்ணும்போது என்னென்னா லாஸ்ட்டாக அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, F5 கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு ரன் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சரு எனக்கு என்ன இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு லாஸ்ட்டாக நீங்கள் வரும்போது என்னென்னா இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா லைன் பை லைன் ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் சொல்லும்போது நான் இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது செகண்ட் பொசிஷனில் 45.5 கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு லாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஆர்டரில் ஆன்சர் வந்திருக்குன்னா இந்த ஆன்சரை தான் லாஸ்ட்டாக நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் L of 2ன்ற இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கிற வேல்யூவை கேட்கும்போது 19ன்ற வேல்யூ இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா L of -1 கொடுத்துருக்கேன். ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு 25ன்ற ஆன்சரை எடுத்துகிட்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு 3 எலமெண்ட்ஸை நான் எடுக்கணும். 0 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து 5th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். print of L of இப்போ நான் 0லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா 0 கொடுத்துட்டு 6 கொடுக்குறேன். ஏன்னா நான் 5 எலமெண்ட் வரை வேணும் அப்படின்னா 6 கொடுக்கணும். இங்கே என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா 0ன்றது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன். இந்த கோலனுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற இந்த 6ன்றது என்னன்னா எண்டிங் வேல்யூ. எண்டிங் வேல்யூ எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா n-1ன்ற ஃபார்முலா படி. இப்போ நான் 5 வேல்யூ எனக்கு 0லேருந்து 5 வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் 6 கொடுக்குறேன்னா 6 - 1 5. ஸோ 0லேருந்து 5th இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் உள்ள எலமெண்ட்டை எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகே, இப்போ நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் இப்போ புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 by 1 போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு ஓகே இதுக்கு இந்த ஆன்சர் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். see the result. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது அனகொண்டாவில் பார்ப்போம். ஸோ அப்போ லைன் பை லைன் ஒரு செல்லுலையா நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மோடில் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிக்கு பார்க்கணும், அந்த மாதிரி பேர்டெல்லாம் அங்கே வராது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 5 வரைக்கும் வந்திருக்கா. ஏன்னா 6ன்றது 6 - 1 5 வரைக்கும் எடுத்துகிட்டு வரும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வேல்யூ எப்படி எடுக்கலான்றது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? கோலன் வச்சுருக்கேன். எண்டிங் வேல்யூ 7ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் ப்ரொவைடிங் த ஸ்டார்டிங் வேல்யூ இட் ஆட்டோமேட்டிக்காகவே இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டு ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரொவைட் எண்டிங் வேல்யூ. ஓகே, L of ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன். எண்டிங் வேல்யூ ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா டேரெக்டாகவே லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L of இப்போ நான் வெறும் கோலன் வச்சுட்டு -1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். print of L of டபுள் கோலன் வச்சுட்டு -1ன்றதை கொடுக்குறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே போட்டு பார்த்துட்டோம். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கமாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டபுள் கோலனை 3 டைம்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டபுள் கோலன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்டிங் இதெல்லாமே கமெண்ட் ஆகிடும். ஓகே, ஏன்னா நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு ஒரு பார்க்க முடியல. ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வரும்போது எந்த ப்ரோக்ராமுக்கு எந்த ஆன்சர் வந்திருக்குன்றது பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத நம்ம கோட்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் மல்டி லைன் கமெண்டிங் பேர். இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது ஸோ ஓகே இந்த கமெண்டிங் இதில் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போது ரிசல்ட் பாருங்கள்.
ஸோ வெறும் கோலன் வச்சோம் அப்படின்னு கோலன் வச்சுட்டு -1 கொடுத்துருக்கேன். ஸோ -1ன்றது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா எண்டிங் வேல்யூ -1 -1 வந்து -2 வரைக்கும் நமக்கு ஆன்சர் எடுத்துட்டு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் -2 வரைக்கும் வந்திருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ல இருந்து என்ன இருக்கும் -2 வந்து வரைக்கும் ஆன்சர் எடுத்து வந்திருக்கோம். அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் கோலன் வச்சுட்டு -1ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண லாஸ்ட்டாக டேட்டாபேஸ் வந்து அதுதான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அதுலேருந்து தான் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, எண்டிங் வேல்யூ வந்து -1 கொடுத்துருக்கேன். -1 வந்து -2. ஸோ அதனால -2 வந்து பேக்வேர்டில் வரும்போது அந்த ஆன்சர் வரைக்கும் நமக்கு எடுத்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோலன் வச்சு -1 கொடுத்துருக்கேன். டபுள் கோலன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் கோலனுக்கு அப்புறம் கொடுக்கறது வந்து எண்டிங் வேல்யூ, அதுக்கப்புறமா நம்ம ஒரு கோலன் வச்சு அது கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னா ஸ்டெப் வேல்யூன்னு பேர். இந்த ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா எனக்கு சில இன்டர்வியூவில் கேட்பாங்க ரிவர்ஸ் கீவேர்டு இல்லாமல் எப்படி நம்ம ரிவர்ஸில் வந்து ஆன்சரை கொண்டு வரது அப்படின்னா அதுக்கு டபுள் கோலன் வச்சு -1 வச்சிங்கன்னா அந்த -1 ரெஃபர்ஸ் டு ஸ்டெப் வேல்யூன்னு பேர். ஸோ அங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் ஆர்டரில் கொண்டு வரதுக்கான நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா. இப்போ வந்து how to delete the list element. ஸோ இதுக்கு வந்து 3 கீவேர்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். how to delete the list element. நம்ம எப்போவுமே எல்லாருமே வேல்யூன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எலமெண்ட்டுன்னு படிங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுறதுக்கு டெல்லுன்ற கீவேர்ட் இருக்குது, அதில் L0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 0ல் இருக்கிற எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் L.pop கீவேர்டு இருக்கும். ஸோ பாப்பில் நான் எந்த இண்டெக்ஸ் பொசிஷனுமே கொடுக்கல அப்படின்னா அது டைரெக்டாகவே லாஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், L.pop ஆஃப் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ 2ன்ற இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் உள்ள வேல்யூவை டெலீட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் L.removeன்ற கீவேர்டு இருக்குது. ரிமூவில் நம்ம அந்த எந்த எலமெண்ட் பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணும். இப்போ நம்ம வந்து 45.5 வந்து நம்ம ரிமூவ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். ஸோ 45.5 ரிமூவ் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துட்டு என்ன அப்படின்னா பிரிண்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து கிளியர் பார்க்கலாம். கிளியர்ன்றது என்ன அப்படின்னா ஃபுல் டேட்டாபேஸையும் டெலீட் பண்ணணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து கிளியர் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, நான் வந்து L0 கொடுத்துருக்கேன், 95 எனக்கு டெலீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் பாப்பில் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணியிருக்கோம் L.pop ஆஃப் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 45.5ன்ற வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கு டெலீட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 2 கொடுத்துருக்கோம் பாருங்கள், L2ல் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 45.5 தான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து 0 இண்டெக்ஸ் பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வேல்யூ டெலிட் ஆனோடனே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 0 ஆகிடும், இது 1, இது 2. அப்போ என்ன இருக்குது 45.5 வந்து டெலிட் ஆகிருக்கு. ரிமூவில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இன்னொரு 45.5 ஆக்சுவலாக அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், அதில் நம்ம இது கொடுக்கல, அதனால அதில் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணோம் வேறு எலமெண்ட்டை டெலிட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 765 டெலீட் பண்ண சொல்லி கொடுப்போம். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் L கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். எப்போவுமே என்னென்னா இந்த இன்ட்ராக்டிவ் மோடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 45.5 டெலீட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா அந்த ரிமூவ்ன்றது என்னென்னா அந்த ரிமூவ் கீவேர்டு அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல நடந்துருச்சு. அந்த பிரிண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அடுத்த 45.5 வந்து டெலீட் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு இந்த ஃபுல் டேட்டா பேஸை நான் கிளியர் வாஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம L.clearன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ delete remove the all database. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். எம்டி லிஸ்ட்டாக என்ன வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா
ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் எம்டி